உங்களோட இன்னொரு கனவு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரமோட்டர்ஸ் கார்த்திக் தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு பார்த்தீங்கன்னா 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான ஈஸ்ட் ஃபேசிங் 2 BHK வீடு தாங்க. 3.25 சென்ட் லேண்ட் ஏரியா பெருசாக இருந்தாலும் இவங்க நம்ம வீட்டை சுருக்காமல் நல்ல ஸ்பேஸ் விட்டு சூப்பராக இந்த 2 BHK வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த வீட்டோட சூப்பரான பெயிண்டிங் ஒர்க்கும் சரி, இன்டீரியர் ஒர்க்கும் சரி, எல்லாமே கஸ்டமருக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி பில்டர்ஸும் சேம் அதே டேஸ்ட்லேருந்து இந்த வீட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம எல்லாருமே எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடு என்ன டைரக்ஷன் அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்தம் லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 32 அடி ரோடு பேசவோ 50.6 அடி நீளமாவோ கரெக்டாக 3.72 சென்டில் லேண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்காங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா டவுன் ஃப்ளோரில் சிங்கிள் ஸ்டோரியாக 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்கை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்மளோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு டெக்ஸ்சர் ஒர்க், ரீடிசைன், நிறைய ஸ்பாட்லைட்டோட எலிவேஷனை சூப்பராக கிராண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக சூப்பராக மெட்டல் கேட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் கேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேசர் கட்டோட பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீடோட அழகான போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 12x16. இந்த போர்ட்டிகோட ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x2 மேட் ஃபினிஷில் வெட்டிஃபைட் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த வீடோட வாட்டர் சம்ப் ரெண்டுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்மளுக்கு சிம்பிளாக ஃபால் சீலிங் பண்ணி 4 கார்னர்ஸ்க்கு ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோட பில்லர்ஸ் கிளம்பி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் நம்மளுக்கு டச்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் வால் பில்லருக்கும் நம்மளுக்கு சேம் அதே பேட்டர்னில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் எல் ஷேப்பில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. போர்ட்டிகோ அடுத்து நம்ம பார்க்குறது நம்மளோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தள்ளி நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த படிக்கட்டுக்கெல்லாம் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஹால் பார்க்கலாம். அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக ஃப்ரண்ட் ஸ்டைலில் பெரிய உடன் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு உடன் விண்டோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கிச்சன் போர்டு யூஸ் பண்ணி அதில் சென்டரில் மட்டும் ஒரு ஆங்கிள் லைட் ஃபிட் பண்ணி கார்னர்ஸ்க்கு எல்லாமே ஸ்பாட் லைட்டோட சூப்பரான ஃபால் சீலிங் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க பெயிண்டிங் தாங்க. சாண்டல் கலர்னு சொல்ல முடியாது, லைட் கிரீன் கலர்னு சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் மீண்டும் அழகுபடுத்துகிற மாதிரி கொடுத்துருக்க மல்டிபர்பஸ் டிவி யூனிட். கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி சைடில் எல்லாமே ஷோகேஸ் எல்லா ப்ரொவிஷனோட சூப்பரான ஒரு டிவி யூனிட் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடோட தென் கிழக்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16x10. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த வீடோட டைனிங் ஹால் தாங்க. டைனிங் ஹாலில் கார்னரில் சின்னதாக நம்மளுக்கு வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் ஒரு ஃபேன் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிச்சன் ஏரியா தாங்க. கிச்சனில் 10x8 சைஸில் ரெடி பண்ணி அதில் கவுண்டர் டாப் பார்ட் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வால் ஃபுல்லாக நம்மளுக்கு டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைடு வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிருக்காங்க. லேப்டாப் நம்மளுக்கு எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப் கீழே நிறைய பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலில் உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ்க்காக சின்னதாக 2 கடப்பாக்கள் இங்கே ஸ்டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடில் தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கிற கன்னி மூலையில் இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடோட பூஜை ரூம் வடக்க பார்த்த மாதிரி லிவிங் ஹாலுக்கு கார்னரில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இந்த பூஜை ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 4.5x5. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு ஒயிட் கலரில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சென்டரில் 2 கடப்பாக்கள் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த வீடோட பெட்ரூமுக்கு போகிறக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு வந்து பேனலிங் ஒர்க் எல்லாமே பண்ணாமல் அதில் வுட் கலரில் நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 2 ஸ்பாட் லைட்டோட சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் வாலில் மட்டும் நம்மளுக்கு வந்து அதில் ஸ்பெஷல் பட்டி பார்த்து நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். அளவு 16க்கு 10. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சைடு வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபால் சீலிங் பண்ணி அதுக்கு சென்டரில் மட்டும் ஒரு சீலிங் ஃபேனை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்க வால் பெயிண்டிங்ஸ்லாம் 2 கலர் மைல்டாக யூஸ் பண்ணி ஒன்று மட்டும் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க இந்த பெட்ரூமில் வார்ட்ரோப் அண்ட் கபோர்டு ஒர்க் இருக்குங்க. பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லேஃப்டில் எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மிரரோட நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா தனியாக கொடுத்து ட்ரையிங் ஏரியா வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் சின்னதாக நம்மளுக்கு வாஷ் பேசின் ஃபிட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மிரர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த அட்டாச் பாத்ரூமோட ட்ரை ஏரியா. இதில் நம்மளுக்கு வந்து க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று உங்களுக்கு வந்து டவல் ராட் கூட எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமை 11க்கு 10 சைஸில் ரெடி பண்ணி இதை ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே நம்மளுக்கு வந்து சூப்பராக ஃபால் சீலிங் பண்ணி சென்டரில் ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூம்ஸ்க்கும் ஒன் சைட் வாலில் வந்து ரொம்ப டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் பேர்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து டிசைனிங் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 சைட் வாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் க்ரீன் கலர்னு சொல்ல முடியாதுங்க, சாண்டல் கலர்னு சொல்ல முடியாது. சூப்பராக நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணி செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் ஃப்ளோருக்கு எல்லாமே டைல்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷில் லே பண்ணி வாலுக்கு எல்லாமே க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பெட், டவல் ராட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டை நீங்கள் எப்படி விசிட் பண்ணி பார்க்கணும், இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு நம்ம இப்போ வெளியே வந்து மேலே நம்ம டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடோட அவுட்ரு பாத்ரூம் வந்து ஸ்டேர்கேஸ் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூம் டோர் எல்லாமே பிவிசி வெயில் ஸ்டோரை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்ரு பாத்ரூமை இந்தியன் டைப்பில் க்ளோசெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே டெரஸ் பொறுக்கு அவுட்டர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து ஸ்டேர்கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து பெட் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மளுக்கு வந்து துவைக்கல் அண்ட் துணிக்காய பொருட்காக லேங்கிள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அன்னூர் டு கரும்பத்தப்பட்டி போகிற வழியில் கணபதி நகரில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். உங்களுடைய வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.